ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சோய்ச்சா கேமிங்லேருந்து வந்திருக்கேன், சாய்ச்சரன். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் தான் நம்ம விளாட போகிறோம். உங்களுக்கு நான் இப்போ க்ரோவர் கார்டன் பற்றி சொல்லி தரப்போகிறேன். இந்த மாதிரியே நிறைய வீடியோஸ், அப்புறமா உங்களுக்கு எதனா கேமில் ஹெல்ப்பு, டியூட்டோரியல் அந்த மாதிரி போட சொல்லுன்னா நான் போடுவேன். அதுக்கு சப்ஸ்கிரைபோ லைக்கோ மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். இப்போ நம்ம க்ரோவர் கார்டன் எப்படி விளாடணுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் 5 மாதத்துக்கு மேலே இருந்தே விளாடிக்கிட்டு இருக்கேன். மேலேருந்து விளாட்றேன், எனக்கு கரெக்டாக தெரியல. மேலேருந்து விளாடிக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நான் அப்பத்துலேருந்தே விளாண்டதுனால ப்ரோவாக இருக்கேன். ஆனால் உங்களுக்கு எப்போ எப்படி விளாட்ணுன்னு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இதோ நம்ம கேமுக்குள்ளே இப்போ வந்தாச்சு. இதை பாருங்கள், இதுதான் இந்த கேம்லே இதுதானது. இந்த சீடு தான் ரொம்ப இப்போ வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு சீடாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்னு தெரில. இது பேர் ப்ரோன் பிளாசம். இது அப்போது ஆகஸ்ட்டில் வந்த ஈவெண்ட்டில் விட்டது. அதனால இப்போ யாராலும் எடுக்க முடியாது, சாரி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே உங்களுக்கு ஃபுல்லாக எம்டி பிளாட்ஸாக தான் இருக்கும். சீட்ஸ் மேலே இருக்குல்ல, அதில் கொடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடனே இங்கே காசு 10 ஷெக்கிள்ஸ் தான் இருக்கும். ஷெக்கிள்ஸ்னால் இந்த கேமோட காசு. 10 ஷெக்கிள்ஸுக்கு ஒரு சீட் இருக்கும். நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கிட்டு போயிட்டு மேலே போயிட்டு சர்ச்சில் போய் அந்த பேக் பேக் கொடுத்து சர்ச்சில் போய் கேரட்டுன்னு போடுங்க. கேரட்டுன்னு போட்டால் இந்த கேரட் சீடு வரும். அந்த சீடை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த கிரவுண்டில் டச் பண்ணுங்கள். அப்புறமா அது பாருங்கள் வளர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள். அப்புறம் இதை கலெக்ட் கொடுத்துக்கிட்டு இதோ நம்ம அந்த இன்வென்டரி அந்த பேக் பேக்கில் போய் பார்த்தா கேரட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் போய் இப்போ செல்லில் போயிட்டு இவர்கிட்ட விற்கணும். ஐ வாண்ட் டு செல் திஸ். இப்படி நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு ஒன்றா விற்க தேவையில்ல. ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்டரி போட்டால் எல்லாமே விற்றுரும். ஆனால் பெட்ஸ் மட்டும் விற்காது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கார்டனுக்கு போயிட்டு இப்போ இருங்க, இந்த ரீகால் பென்ச்சுன்னு ஒன்று இருக்கும். இதோ இந்த கடையில் தான் இருக்கும். இந்த கடையிலேருந்து உங்களுக்கு வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக கியர் தான். கியர்னால் இங்கே பாருங்கள், வாட்டரிங் கேன். அது போட்டால் உங்கள் பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும். ட்ரேடிங் டிக்கெட் வச்சு நீங்கள் அடுத்த பிளேயர்ஸ்கிட்ட ட்ரேடு பண்ணிக்கலாம். ட்ரவல் வச்சு இங்கே இருக்க பிளான்ட்டை வேறு எங்கன்னா வேறு இதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரீகால் பென்ச்சை வச்சு எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே போய்க்கலாம். எங்கே இருந்தாலும் இந்த கியர் ஷாப்புக்கு வரலாம். பேசிக் ஸ்ப்ரிங்க்லர், இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் ஃப்ரூட் எல்லாம் உங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்குது வளர வைக்க. அந்த மாதிரி 4 லெவலான ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்குது பாருங்கள். பேசிக், அட்வான்ஸ்டு, காட்லி ஸ்ப்ரிங்க்லர், அப்புறமா மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர். இப்போ அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. மொத்தம் 5 இதுவாக இருக்குது. அதில் அட்மின் அப்யூஸ். சாட்டர்டே உங்களுக்கு 7 மணிக்கு விளாட்னா அட்மின் உங்களுக்கு நிறைய தருவார். பெட் இங்கே போயிட்டு ஷோ மீ தி பெட் ஷாப் அது கொடுங்க. இந்த காமன் எக்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த எக்லாம் வாங்கிக்கோங்க. நான் 2 எக்கு வாங்கியிருக்கேன். அப்புறமா நீங்கள் போய் எக்குன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன எக் வச்சுருக்கீங்களோ அந்த எக்கு வரும். இப்போ நான் உங்களுக்காக என்னோடய என்சாண்டட் எக் அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை போட்டு 4 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தா அது ஹேட்ச்னு காமிக்க. ஹேட்ச் கொடுத்து நீங்கள் அந்த எக்கை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு பெட் உங்களுக்கு வரும்.
இதில் காமன், ரேர், லெஜெண்டரி, மித்திக்கல், டிவைன் வரைக்கும் இருக்குது. அதில் உங்களுக்கு லக் இருந்தால் டிவைன் கூட கிடைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டியூட்டோரியல் பற்றி கேம்ஸுக்கு டியூட்டோரியல் அந்த மாதிரி நிறைய வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போட்டு கமெண்ட் போடுங்கண்ணா நான் வேணும்னு. இங்கே ஒரு சின்ன ஷவுட் அவுட் தரேன். என் ஃப்ரெண்டு கப்பிலுன்னு ஒருத்தன் குலாலானூன்னு அவன் ஒரு சேனல் வச்சுருக்கான். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.